வணக்கம், இது நிலா கிச்சன். இன்றைக்கி நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி பார்க்க போகிறோம். மலபார் ஸ்பெஷல் காய் போலா. இது இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது பனானா வச்சு பண்ணுற ஒரு ஸ்வீட்டு. சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸி. இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோமா? குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்த உடனே சாப்பிட்றாப்புல ஒரு ஈவினிங் ஸ்நாக்கு. ரொம்ப குயிக்காக அவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வர்றதுக்குள்ளால நம்ம ரெடி பண்ணுற மாதிரி ஒரு டிஷ்ஷு. 4 முட்டை எடுத்துருக்குறேன். 1 கப் தேங்காய். தேவைக்கு சுகர் சேர்த்துடுங்க, கூடுதலாகவோ கம்மியாகவும். நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்துருக்கிறேன். 2 வாழைப்பழம், 4 ஏலக்காய். இல்லை 2 ஏலக்காவை தேங்காவோடு சேர்க்க போகிறோம். 2 ஏலக்காவை நம்ம அரைக்கிறதுக்கு நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? பேன் அடுப்பில் வச்சுடுங்க. கொஞ்சமாக நெய், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் போதும். கொஞ்சம் ரேசின்ஸ், அதாவது உலர் திராட்சை, கருப்பு திராட்சை, கொஞ்சம் பெரிஸ். இந்த ரெண்டுமே ஆப்ஷனல் தான். வேணும்னா சேர்த்துக்குங்க, வேண்டானா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நான் சேர்த்துருக்குறேன் இன்னைக்கு. இதை கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிடலாம். ஒரு கலர் கான்ட்ராஸ்டுக்காக தான் நான் இந்த ரெண்டுமே சேர்த்துருக்குறேன். இது எல்லாமே நல்லா தான் இருக்கும், சேர்க்கணுன்னு அவசியமும் இல்லை. இதோட நீங்கள் முந்திரி, பாதாம் எதுனாலும் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறது தான், அதனால் எதுனாலும் நம்ம சாப்பிடலாம், எல்லாமே போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி நட்ஸு போடலை, ட்ரை ஃப்ரூட் மட்டும் போட்டிருக்கோம். பெரிஸும் ரேசினும். ரொம்ப ஒரு குயிக்காக பண்ணுற, அதே டைமில் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு. இது கேரளா ஸ்பெஷல் போலோ, காய் போலோ அப்படின்னு சொல்லுவாங்க. கேரளாவில் ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு டிஷ்ஷு. இந்த அளவுக்கு ரோஸானா போதும். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய், நான் ஒரு 2 தேங்காய் எடுத்துருக்கிறேன். 4 முட்டை, 2 வாழைப்பழம், 2 தேங்காய் எடுத்துருக்கிறேன். நீங்கள் கூடுதலாகவும் கம்மியாகவும் உங்களுக்கு தேவைக்கு சேர்த்துடுங்க. 2 ஏலக்காய் கட் பண்ணி போட்டுக்கிறேன். தேங்காய் கொஞ்சம் வறுபட்டதுக்கு அப்புறமா சுகர் ஆட் பண்ணிக்கிடலாம். நல்ல வாசமாக இருக்கும். தேங்காய் இப்படி நெய்யில் வறுத்து நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா. தேங்காயோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆக ஆரம்பித்தாச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்கிற சுகர் நான் 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். சுகர் கம்மியாக சாப்பிட்றவங்களா இருந்தால் எண்ணெய் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிடலாம். இந்த 4 நல்லாவே ஒரு ஸ்வீட்டாக இருக்கும். அவ்வளோதான். சுகர் லைட்டாக மெல்ட் ஆனால் போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு மேலே வச்சிங்க அப்படின்னா சுகர் கேரமலாக ஆரம்பிச்சிடும். இந்த அளவுக்கு போதும். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். போட்ட உடனே ஆஃப் பண்ணிடுங்க. மிக்ஸி ஜாரில் 4 முட்டை, 2 ஏலக்காய், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இவ்வளோ சேர்த்துருக்குறேன். இதோட வாழைப்பழம் கட் பண்ணிக்கிட்டு சேர்த்துக்கலாம். நல்ல பழுத்த பழமாக எடுத்துடுங்க. எந்த பழம் வேணுமோ எடுத்துடுங்க. நான் நேந்திரம்பழம் எடுத்துருக்கிறேன். சின்ன பழமாக இருந்தால் கூட ஒன்று சேர்த்துக்குங்க. நேந்திரம்பழம் பெரிய பழம். நான் 2 பழம் எடுத்துருக்கிறேன் 4 முட்டைக்கு. முட்டை, ஏலக்காய், ஜீரகம், 1/4 டீஸ்பூன் ஜீரகம். ஜீரகம் ஒரு வாசத்துக்காக சேர்க்குறது தான். இதோட இந்த பழம் இதை மிக்சியில் அரைச்சி எடுத்துடலாம். 1/4 கப் அளவுக்கு பால். இதுபோல் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துடுங்க. இப்போ பேன் அடுப்பில் வச்சிடலாம். ஒரு தோசை தவா அடுப்பில் வச்சுடுங்க. அது மேலே ஒரு பேன். கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிடுங்க. ஆயில் ஆர் கீ எதுனாலும். நான் நெய் தான் அப்ளை பண்ணியிருக்கிறேன். எல்லா இடமும் ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண பேட்டில் பாதியே விடுங்க. இது அப்படியே இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் அது வெந்து வரட்டும்.
கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள், அது பாதி வெந்துட்டு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஃபில்லிங்ஸு ஃபில்லிங்கை அது மேலே போட்டுடலாம். ஈவனாக போட்டுருங்க. இதுக்கு மேலே எடுத்து வச்சுருக்கிற பேலன்ஸு பேட்டர் ஃபுல்லாகவே விட்டுடலாம். இதை அப்படியே மூடி போட்டு என்ன ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும்.